அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பார்வை சேனலில் துபாயில் இருக்கிற ஃப்ரைடே மார்க்கெட்டை சுற்றி பார்ப்போம். வாங்க போவோம். இந்த துபாயில் இருக்கிற ஃப்ரைடே மார்க்கெட்டு இந்த ஹம்ரியா ஷாப்பிங் சென்டருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இது முன்னாடி வந்து துபாயில் ஃப்ரைடே லீவ் விட்டுட்டு இருக்கும்போது, ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் விட்டுட்டு இருக்கும்போது இது ஃப்ரைடேயில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக இது சாட்டர்டேயில் தான் ரன் ஆகுது. ஸோ இதோடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வர்றேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஷாப்பிங் பண்ணலாம். ஒய்ஃபுக்கும் சரி, ஃபேமிலிஸ்க்கும் சரி, நீங்கள் இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். அது போக வீக்கெண்டை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் இது இருக்கும். இங்கே நிறைய கார் பார்க்கிங்ஸும் இருக்குது. ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி கார் பார்க்கிங் ஃப்ரீ தான் இங்கே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பெட் ஷாப் போய் பார்ப்போம். இங்கே நிறைய பெட்ஸ் வச்சுருக்காங்க. சின்ன ஷாப்பாக இருந்தாலும் நிறைய வச்சுருக்காங்க. புறா இருக்குது. அதே வெரைட்டியாக புறா இருக்குது. வெண்புறா, அப்புறம் ப்ரௌன் கலரில் புறா, அந்த மாதிரி நிறைய புறாலாம் இருக்குது. எனக்கு பேர் தெரியல, பட் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அதுபோக இங்கே எமிராத்தில் வந்து கோழி வளர்க்குறது இவங்க ரொம்ப ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே நிறைய நம்ம நாட்டுக்கோழி நிறையா இருக்குது. இங்கே சேவல், நாட்டுக்கோழி இதெல்லாம் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. அது போக கிளிகள் இருக்குது, லவ் பேர்ட்ஸு. அது போக அழகாக 3 முயல் வச்சுருந்தாங்க. முயல் பார்த்திங்கனாக்கா வெள்ளை கலரில், அப்புறமேட்டுக்கா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில், இந்த மாதிரி ஒரு 3 முயல் இருந்துச்சு. அப்புறம் மிக்சடு கலரில் ஒயிட்டு ப்ரௌன் கலந்த மாதிரி. ஸோ அந்த 3 முயலுமே அழகாக இருந்துச்சு. இங்கே துபாயில் வந்து கோழிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கோழி வளர்க்குறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க. ஃபார்ம்ஸு, பண்ணைகள் இதுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா கோழிங்க அதிகமாக இருக்கும் இங்கே. இந்த முயல் பாருங்களேன், பீரங்கி மூக்கனை இவனை பீரங்கியில் சுட்டுக்கினே இருக்கிறான் மூக்கால். இவன் சொரிஞ்சிக்கினே இருக்கிறான். அந்த பக்கம் இருக்கிறவனும் அவனும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் க்யூட்டாகவும் இருந்தாங்க. அடுத்து நம்ம உயிர் வாழறதுக்கு முக்கியமான காரணமான இந்த தீனிகள் தான். சாப்பாடை விட நம்ம மேந்தீனிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இங்கே நிறையாவே ஸ்நாக்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பானிபூரி, கபாபு, அது போக வந்து சாயா, பஜ்ஜி, சமோசா எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக இங்கே எமராத்தி ஸ்பெஷலு லுக்குமியாத் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ லுக்குமியாத் வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா ஒரு பிளேட்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே வந்து 5 ரூபாலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக எல்லா வாரமும் இங்கே கண்டிப்பாக வந்துடுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த லுக்மியாத் சாப்பிட்றதுக்கே. இந்த லுக்மியாத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே டேட் சிரப்பு இல்லை சாக்லேட் சிரப் நமக்கு போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு எனக்கு. அது அவங்க அந்த லுக்மியாத் செய்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். அப்படியே மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு அவங்க பாட்டுக்கு பொரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க லைனாக. அதை பொரித்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கா அதில் டாப்பிங்ஸ் கொடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதமே சூப்பராக அழகாக இருக்கும். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
அந்த பொரிச்ச சூட்டோட சுட சுட எடுத்து அதை பாக்ஸில் போட்டு நமக்கு அலுமினியம் கண்டெய்னரில் போட்டு அது மேலே அப்படியே டேட் சிரப்பை ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள். அடாடாடாடா பாருங்கள். ஸோ இது வந்து 5 கிராம்ஸ் தான் உங்களுக்கு சின்ன பாக்ஸு. 5 கிராம்ஸு, 10 கிராம்ஸு, அப்புறம் 20 கிராம்ஸு. அப்படியே அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்குறதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு டேட் சிரப் வேணால் டேட் சிரப் போட்டுக்கலாம், சாக்லேட் சிரப் வேணால் சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அது போக டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது இல்லாமல் அங்கே வந்து உங்களுக்கு பேன் கேக்கு, ஹலீமு, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து உங்களுக்கு சப்ஜி, அதாவது வெஜிடபிள் குருமா, அது போக தோசை மாதிரி ஒன்று இதே லுக்குமியாத்து மாவை ஸ்ப்ரெட் பண்ணி தோசை மாதிரி போட்டு அது மேலே முட்டை போட்டு லேஸ் சிப்ஸ்லாம் போட்டு தருவாங்க. அது ஆக்சுவலாக இந்த டைம் என்னால் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண முடியல, பட் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது 10 கிராம்ஸ் தான். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது போக இங்கே வந்து நிறைய புர்கா ஷாப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அபாயான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த புர்கா ஷாப்ஸ் இங்கே நிறையா இருக்கும், அபாயா ஷாப்ஸு. ஸோ எல்லாமே நல்ல டிசைனராக நல்ல ஃபேன்சியாக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கலாம். ரேட் எல்லாமே இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 40 கிராம்ஸு, 50 கிராம்ஸு நீங்கள் உங்களால் பேசி வாங்க முடியும்னாக்கா 30 கிராம்ஸ்க்கு நீங்கள் பேசி வாங்கலாம். எல்லாமே புத்தம் புதுசாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அது போக இங்கே வேறு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வாங்க லைனாக என்னென்ன ஷாப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் தான், பெட்டி கடை மாதிரி. சின்ன சின்ன ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அது போக ஸ்வீட் கார்னு இதெல்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்பு, இது மொபைல் அக்சசரிஸு, டெம்பர் கிளாஸு, கேஸு. அது போக இங்கே யூஸ்டு மொபைல்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐஃபோன்லாம் இருக்குது உங்களுக்கு. ஐஃபோனு, காப்பி வாட்ச்சு, ஒமேகா வாட்ச்சு, காப்பி வாட்ச்சு, இதெல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100, 150 பழைய ஐஃபோன் மாடல் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 6C மாடலு. இந்த 6S அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அது வந்தப்போ அவ்வளோ கிளப்பின மாடல். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ தான் அதில் வந்து சப்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்டேட் சப்போர்ட்டு. ஸோ வாட்ஸ்அப் இதெல்லாம் அதில் யூஸ் ஆகாது. ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே மேக்ஸிமம் பாகிஸ்தான் கார்மெண்ட்ஸ். இங்கே கிளாத்திங்ஸும் நிறைய கிடைக்கும். சாரீஸு, சல்வாரு, சுடிதார் மெட்டீரியல் இதெல்லாம் கிடைக்கும். பாகிஸ்தானி ஐட்டம் எல்லாமே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லேருந்து. ஸோ அவ்வளோ ஐ கேச்சிங்காக இருக்கும் எல்லாமே. அப்புறமேட்டுக்கா இது ஒரு அக்சசரி ஷாப் தான், மொபைல் அக்சசரிஸு. ஸோ இங்கே ஸ்மார்ட் வாட்ச்சு, பவர் பேங்க்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி மொபைல், கீபேட் மொபைல் இருக்குது பாருங்கள். அது போக மொபைல் ஃபோன்ஸு, டப்பா, வீட்டுக்கு தேவையான டப்பா ஐட்டம் இதெல்லாம் இங்கே வந்து. ஆனால் வெஜிடபிள்ஸ், க்ராசரிஸ் இது கிடைக்காது. ஜென்ரல் ஷாப்பிங்க்கு இது ஒரு நல்ல இடம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக குழந்தைங்களுக்கு டாய்ஸு. ஒரு மிட்டாய் கடை ஒன்று பார்த்தா, இந்த மிட்டாய் கடைக்காகவே நம்ம போகணும். அங்கே போய் செப்பல்ஸு, ஷூஸு, அப்புறம் இதெல்லாம் துணிமணிகள். இது வந்து பெட்ஷீட்டு, பெட் கவரு, பில்லோ கவர். இது 20 கிராம்ஸ் தான் உங்களுக்கு வரும். டிசைனர் நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சைஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிங் சைஸு, குயின் சைஸு இந்த மாதிரி சைஸ் மாறுபடும். ஸோ சைஸு மட்டும் நீங்கள் கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு போயிடுங்க. போயிட்டு சொன்னீங்கன்னாக்கா அவங்க அந்த சைஸில் உங்களுக்கு டிசைனர் உங்களுக்கு பெட்ஷீட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது போக இதெல்லாம் வந்து மேட்ஸு, ஃப்ளோர் மேட் இருக்குது இல்லையா, அந்த மேட் ஷாப்ஸ். இதெல்லாம் நிறைய மேட்ஸ் இருந்துச்சு இங்கே, டிசைனாக எல்லாமே நல்லா சாஃப்டாக வெல்வெட் மெட்டீரியல் போட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் ஷூஸு, அப்புறம் யூஸ்டு லேப்டாப்ஸ் கூட இருந்துச்சு. இருங்க நம்ம பார்ப்போம். அடுத்து யூஸ் லேப்டாப் இருக்குது. கிளாஸஸ்ஸு, சன் கிளாஸஸ்ஸு, கேப்ஸு, யூஸ்டு லேப்டாப்ஸு. இதெல்லாம் ப்ரைஸ் கேட்டிங்கனாக்கா சின்ன லேப்டாப் தான் உங்களுக்கு 150, 200 இதிலே வந்துடுச்சு உங்களுக்கு. மெயினாக இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இங்கே கேஷ் பேமெண்ட் மட்டும்தான். கார்டு பேமெண்ட் இங்கே எங்கேயுமே கிடையாது. ஸோ கேஷை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. கேஷ் இல்லைனாக்கா இங்கே நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது. உள்ளே வந்து ஏடிஎம் சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுனாக்கா. அது போக இங்கே வந்து கோன் ஷாப்பும் இருந்துச்சு. ஸோ என் ஃபேமிலி வந்து இங்கே கோன் வச்சாங்க.
2 கைக்கு சேர்த்து 30 கிராம்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ எந்த டிசைன் அழகாக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்துகிட்டே இருங்க தமிழ் சொந்தங்களே. வணக்கம்.